ரூபம் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சின்னா. இந்தியாவில் கிட்டத்தட்ட 5 மாநிலங்கள்ல தேர்தல் நடக்க போகுது. குறிப்பா தமிழ்நாட்டுல தேர்தல் எப்ப இந்தியாவுடைய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தேர்தல் தேதியை அறிவிச்சிருக்கிறாரு. இந்த அறிவிப்புகள் நேற்றே வந்துவிட்டது. நாடே எதிர்பார்த்த தேர்தல் தேதி என்னன்னா ஏப்ரல் 23 தமிழகத்துல தேர்தல் நடக்க இருக்கிறது. மே 4ஆம் தேதி ரிசல்ட் வர இருக்கிறது. இதனுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏப்ரல் 23 அப்படிங்கிறது தமிழகத்தோடைய சட்டமன்றத்தோடைய தொகுதிகள் 234. அதனால ஏப்ரல் 23 ஏப்ரல் மாசம் 4ஆம் தேதி அப்படிங்கிறதுனால 234 தொகுதிகளை உள்ளடக்கிய தமிழ்நாட்டில் தேர்தல் வந்துவிட்டது. தேர்தல் களம் சூடு பிடித்ததுனால அங்கங்க மக்கள் நான் தாவேக்காக தான் ஓட்டு போடுவேன், திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவேன், இல்ல நாம் தமிழர் கட்சிக்கு தான் ஓட்டு போடுவேன், அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடுவேன்னு பலர் தங்களுடைய வாக்குகளை இப்பவே சமூக வலைதளங்களிலும் பொதுமக்கள் பார்வையிலும் பேசிட்டு இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல மட்டும் இல்லைங்க, கிட்டத்தட்ட 4 மாநிலங்களிலும் தேர்தல் நடக்க இருக்கிறது. கேரளா, அஸ்ஸாமு, மேற்கு வங்கம் மற்றும் புதுச்சேரி, இந்த மாநிலங்கள்ல தேர்தல் நடக்கு. புதுச்சேரி ஒரு யூனியன் பிரதேசமாக இருந்தாலும் அங்கு முதல்வர் ரங்கசாமி, கேரளாவில் பினராயி விஜயன், மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி, அசாம்ல ஹிமந்த பிஸ்வா சர்மா, இவங்களுடைய ஆட்சி காலங்கள் எல்லாம் மேவோட முடிவடைகிறது. தமிழ்நாட்டில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அப்படிங்கிற பெருமை மேவோட முடிவடைந்து மீண்டும் ஆட்சி அமைக்க போறார் அப்படிங்கிறது களத்தில் இருக்கக்கூடிய நிலவரம். இதனால நம்ம களத்தில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ரூபம் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம். தமிழகத்துல தேர்தல் தொடங்கிருச்சு. தேர்தலுடைய தேதியும் அறிவிச்சுட்டாங்க. இப்போ பொதுமக்கள் பார்வையில யார் ஆட்சிக்கு வருவாங்க அப்படிங்கிற கருத்து கணிப்பு தான் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். வணக்கம். வணக்கம். உங்களோட பேர் என்ன, எங்க இருந்து வரீங்க? நான் வழக்கறிஞர் செந்தமிழன், சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கறிஞராக இருக்கேன். சூப்பருங்க. அடுத்து தமிழ்நாட்டுல இந்த கட்சி தான் ஆட்சிக்கு வரும் அப்படின்னா உங்களுடைய கணிப்பு என்ன? திராவிட முன்னேற்ற கழகம் தான். எதனால அந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? தொடர்ந்து இந்த 5 வருடங்கள்ல நீங்க இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களும் எடுத்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டும் முதல் மாநிலமா இருக்கு. கல்வியிலையும் வேலை வாய்ப்பிலையும் இங்க சாதி பிரச்சனை இல்லை, மத பிரச்சனை இல்லை, இங்க எந்தவித பூசல்களும் இல்லை. தொடர்ந்து தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்காவா இருக்கு. எஜுகேஷன் வைஸ் இங்க பெண்கள் ஆண்களும் எல்லாருமே முன்னேறி இருக்காங்க. இப்போ பெண்களுக்கு பேருந்துல அவங்களுக்கு இலவச பஸ் பயணம் இருக்கு. 2வது பெண்களுக்கான உரிமை தொகை இருக்கு. 2வது இப்ப தொடர்ச்சி நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். இந்த சமூக நலத்திட்டங்களை போக்குவரத்து இருக்கட்டும், இன்னைக்கு சென்னையில அங்கங்கே மேம்பாலங்கள் கட்டப்படுவது, போக்குவரத்து நெரிசல் குறைப்பது திராவிட முன்னேற்ற கழகம் தான். இது எப்ப இல்ல, திராவிட 1949 தொடங்கின இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இயக்கம் இன்று வரைக்கும் தொடர்ந்து சுயமரியாதை இயக்கத்தை மட்டுமே ஒரு முன்னெடுத்து அதுக்குண்டான களப்பணிகளை ஆற்றி வருது. அதனால திராவிட முன்னேற்ற கழகம் தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும். இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் இந்த 5 ஆண்டுகள்ல நம்ம ஜிடிபி ரேட்லயே ஆகட்டும், மக்கள் பிரச்சனையை போய் அவங்க சந்திக்கிறதே ஆகட்டும், திட்டங்கள்லயும் நம்ம தான் டாப்ல இருக்கோம். இதுவே வேற கட்சி தமிழ்நாட்டுக்கு வந்தா தமிழ்நாட்டை சீரழிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு. அதை பத்தின பார்வை. இப்ப அதிமுக இந்த தமிழகத்துல ஆட்சி அமைச்சால், ஒரு வேலை ஆட்சி அமைக்க முடியாது, இருந்தாலும் சொல்றேன், அதிமுக ஆட்சி அமைத்தால் இங்க பிஜேபி தான் ஆட்சியை நிர்வாகப்படுத்தும். இப்ப பிஜேபி ஆட்சி இங்க அவங்களுடைய நிர்வாகத்தின் கீழ் இயங்கினாக்கா இங்க தொடர்ந்து இப்ப திருப்பரங்குன்றம் இஷ்யூ நீங்க பார்த்திருப்பீங்க. அப்போ ஒரு ஏற்கனவே அங்க கார்த்திகை தீபம் ஏற்றப்படுது. ஆனால் அங்க இஸ்லாமியனுடைய ஒரு சின்னம் இருக்குது, அது மேலதான் நாங்க கார்த்திகை தீபம் ஏற்றப்படும். அப்ப தளபதி வெளிப்படையா சொன்னார், வில் ஃபேஸ் த கான்சிக்வன்ஸ், வி ஆர் நாட் அலோவிங் சொல்லிட்டு சொன்னார் அந்த விஷயத்த. அப்படின்னும் போது இந்த தமிழ்நாட்டுல திமுகவுல மட்டும்தான் பிஜேபியினுடைய தலையீடு தடுக்கக்கூடிய ஒரே ஆற்றல் திமுக தான், வேற எந்த கட்சிக்கும் இல்லை. அதிமுக என்றைக்குமே ஒரு கழுதை மாதிரி தான். இது அதன் மேல சவாரி செய்கிறது தான் பிஜேபி. இப்போ பிஜேபி சொல்றது தலையாட்டி பொம்மை ஆட்டுறது தான் இங்கே அதிமுக. அதிமுக இருந்தால் அது பிஜேபியோட ஆட்சியா தான் இருக்குமே தவிர அதிமுக ஆட்சியா ஒருபோதும் இருக்காது. ஒரு பக்கம் நம்மளுடைய உரிமைகள் எல்லாம் ஒன்றிய அரசெல்லாம் அடிமையை வைக்கிறது ஒரு கூட்டம் இருக்கு. இன்னொரு பக்கம் கொள்கையே இல்லாத கூட்டம் இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம கொள்கையோட செயல்பட்டு இருக்கிற கூட்டம் இருக்கு. இப்படி இருக்கிறதுல கிராமப்புறங்கள்ல மக்கள் என்ன திங்க் பண்றாங்கன்னா, ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தா இந்த மாதிரி நலத்திட்டங்கள் செய்யறாரு, ஆனா விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தா நலத்திட்டங்கள்லாம் செய்ய மாட்டாரு, ஆனா ஒரு பக்கம் அந்த சினிமா மோகத்திலே இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப திரையில இருக்கிறவங்க தரையில செயல்படணும் அப்படிங்கிறதுக்கு உங்க மக்கள் திரைமோகத்திலே இருக்கிறாங்க. இப்ப திரைமோகத்திலிருந்து வெளியே அவங்களுக்கு இந்த ஓட்டு போடுற அந்த வாக்குரிமையும் முக்கியம். அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு சொல்ற மாதிரி ஜனநாயகத்துல இந்த ஓட்டுரிமை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 5 பாயிண்ட்ல மக்களுக்கு ஒரு
விழிப்புணர்வு கருத்து கொடுங்க. நீங்க ஒரு கேள்வி முன் வச்சீங்க, திரையில இருக்கிறவங்க தரையில வந்து அரசியல் பண்ணணும். இப்ப விஜய் திரையில இருக்கிறவரு தரையில வந்து அரசியல் பண்றாரா? இல்ல இல்ல இல்லையா? ஒரு பாயிண்ட். இப்ப எம்ஜிஆர் வந்து அரசியல் பண்ணார் திரையில இருந்தனாக்கா, அவர் தரையில அரசியல் பண்ணாரு. அவர் திராவிட முன்னேற்ற கழகத்துல உறுப்பினரா இருந்தாரு, தொடர்ந்து நாடகங்கள்ல இருந்தார், பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பினாரு, தொடர்ந்து சுயமரியாதை இயக்கங்கள்ல அவர் பங்கெடுத்தாரு. திராவிட முன்னேற்ற கழகத்துல சட்டமன்ற உறுப்பினரா இருந்தாரு, திராவிட முன்னேற்ற கழகத்திலே கட்சியில பொருளாளரா இருந்தாரு. இப்படி படிப்படியா வந்து அவர் வந்து அந்த கட்சியில வந்து அங்கம் வச்சார். அப்போ அவர் மக்களோட தொடர்புலயே இருந்தார். அப்போ அதனால அவர் வந்து ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கும் போது அவருக்கு அந்த மக்கள் செல்வாக்கு அவருக்கு இருந்தது. ஜெயலலிதாவும் அதே மாதிரி தொடர்ச்சியா வந்து முதல்ல எம்பியா இருந்தாங்க, அதுக்கப்புறம் எம்எல்ஏ இருந்தாங்க. அவங்க வந்து காலப்போக்கில் ஒரு முதல்வர் ஆனாங்க. இப்போ விஜய் வந்து நீங்க சொல்ற மாதிரி கேரவன்ல போறாரு, கேரவன்ல வராரு. இது வரைக்கும் அவர் 3-4 முறை மக்களை வந்து சந்திக்க போயிரு, 3-4 முறை கேரவன்ல தான் போயிருக்காரு. அப்போ அவர் திரையில மட்டும்தான் கதாநாயகன், தரையில அவர் கதாநாயகனா ஒருபோதும் ஆக முடியாது. இந்த தமிழகத்துல இனி யாரு விஜயகாந்துக்கு இல்லாத ஒரு பெரிய செல்வாக்கு விஜய் கிடையாது. விஜயகாந்த் பண்ணாத ஒரு நலத்திட்டங்கள் விஜய் பண்ணது கிடையாது. விஜயகாந்த் மக்கள் கிட்ட போய் சொல்லாத விஷயங்களை இதுவரைக்கும் விஜய் சொன்னதில்லை. இப்ப விஜயகாந்தே இங்க அரசியல்ல எடுபடலன்னு போது விஜய் எடுபடுறதுக்கு வாய்ப்பே இல்லை, இல்லையா? இதுதான் உண்மையான கருத்து. மக்களுக்கு இந்த ஓட்டுரிமைங்கிறது எவ்வளவு முக்கியம், அதை பத்தி இப்ப மக்களுக்கு நான் சொல்ல விரும்புவது என்னன்னா, மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அமைந்தால் இந்த 5 வருடங்கள்ல திராவிட முன்னேற்ற கழகம் சாதித்ததை விட பல 100 மடங்கு சாதிக்கும். பெண்களுக்கான உரிமைகளாகட்டும், கல்வியிலாகட்டும், வேலை வாய்ப்புகளாகட்டும், இங்கே சாதி மத பூசல்கள் இல்லாத மாநிலமாகட்டும், இந்தியாவிலே நம்பர் 1 மாநிலமாக திகழக்கூடிய தமிழ்நாட்டை மீண்டும் வலுப்படுத்துவதற்கு நாம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிக்க வேண்டும். உங்களுடைய ஓட்டுரிமை சரியாக நீங்கள் பயன்படுத்துங்கள், அதை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு செலுத்துங்கள், மீண்டும் ஒரு வாய்ப்பை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அளியுங்கள் என்று பொதுமக்களிடம் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். சூப்பர்ண்ணா, தேங்க்யூ. உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய சேனலுக்கு இன்றைய கொடுத்ததுக்கு மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சியுடன். இது போன்ற செய்திகள் உங்களை வந்தடைய மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.